ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜஸ்ட் வாக்கியம் தான். சூப்பரா இருந்தது. லைக் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஸ்டோரியும் வந்துட்டு எதிர்பார்க்கவே முடியாத ஒரு ஸ்டோரியா இருந்தது. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வர்றப்போ இது ஒரு ஹாப்பியான எண்டிங், பிகாஸ் மூவி நேம் ஆப்வியஸ்லி நம்ம ஹாப்பியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்து பார்த்தா எண்டிங் வந்து எங்களால கெஸ்ஸே பண்ண முடியல. இந்த அளவுக்கு ஒரு ட்ராஜிக் நடக்குமா, இந்த அளவுக்கு லவ் போய் முடியுமாங்கிறது வந்துட்டு வி குடன்ட் கெஸ். கடைசியில் அது பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி அழுற அளவுக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இவங்க வந்து ஜென்சி கிட். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 2000 தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ சேம் எங்கள் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் லவ்வுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது ஃபேமிலியில் கொண்டு போய் சேர்க்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னா ரொம்ப தயக்கம் இருக்கும். ஸோ அதை வந்து அழகாக இங்கே வந்து அவர் கொண்டு வந்திருந்தார். அதே போல் பேரண்ட் வந்து அதை ஏற்றுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பையன் வச்சிருக்கான் அப்படின்னா அது ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அந்த காலகட்டம்ன்றது வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் வந்து ஐயோ நம்மளை வந்து எப்படி நம்மளை சேர்த்துப்பாங்க, நம்ம சொந்த பந்தம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப வெறுப்புணர்வாக தான் அந்த அந்த கிட்டை வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக வந்து இங்கே டேரக்டர் கொடுத்துருந்தாரு. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துட்டு எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்துட்டு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜஸ்ட் வாக்கியம் தான். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி வாழ்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆணோடைய அந்த இது இருக்குங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நல்லா தெரியுது. முக்கியமா இந்த ஹீரோயினை காட்டும் போது அந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அவங்களை காட்டும் போது நமக்கே நம்மள அறியாம ஒரு நல்ல ஒரு கூஸ் பம்பை அவங்களோட நம்ம ஜாலியா டிராவல் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து ஆஃப்டர் இன்டர்வல்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னடா அது இப்படி நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, சடனா ஒரு பிரேக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. நான் லாஸ்டா ஸ்வீட் எண்டிங் கொடுத்தாங்க அந்த மூவி நல்லா இருக்கும். ஆனா இங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே வேற வழி இல்லை, we have to take away. ஸோ அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் அந்த படத்துல டிராவல் ஆயிருக்காங்க. பட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்திருக்காங்க. முக்கியமா ஹீரோயின் வந்து அந்த கடைசியில கண்ணை வந்து சுமிட்டாம உண்மையாவே அவங்க கோமால இருக்கிறதுன்றது வந்து அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். கண்டிப்பா ஓன்னு அழணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. எல்லா விமனுக்கும் இருக்கும் சார் இந்த ஃபீல். எல்லா பொண்ணுங்களுக்கும் லவ், அந்த பிடிச்ச பையன் கிடைக்கல, பிடிச்சவங்களோட வாழ முடியல அப்படின்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. வேற வழி இல்லாமல் அந்த பிரேக்கப் நடக்கும். வேற வழி இல்லாமல் பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்களே, வேற வழி இல்லை, இப்போ இந்த லவ் வந்து நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தியாகம் தான், வேற எதுவுமே கிடையாது. அவனுக்கு பிடிக்கல என்ன பண்ண முடியும், வீட்டில் ஒத்துக்கல என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த தியாக மனப்பான்மையோட தான் நிறைய பேர் வந்து டிராவல் ஆகி வந்திருக்காங்க. முக்கியமாக எங்கள் பீரியட்ல இன்னைக்கெல்லாம் வந்து ஃபைட் பண்ணக்கூடிய பொண்ணுங்கள்லாம் இருக்கிறாங்க. பட் அந்த காலத்தில் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரொம்ப ரேர் பீப்புள் தான் வந்துட்டு தைரியமாக வந்து வெளில வர்றது, பேரண்ட் கிட்ட உட்காந்து பேசி அவங்களை சம்மதிக்க வைக்கிறதுல அந்த காலத்தில் அது ரொம்ப ஃபியூ, எண்ணிக்கையில ரொம்ப கம்மி தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய புரிதல்ன்றது வந்து இன்னும் மேலும் மேலும் வலுவடையணும், ஜாஸ்தி ஆகணும். அந்த புரிதல் இருந்தாதான் ஒரு பொண்ணு வந்து பேச வர அப்படின்னா அவ வந்து அந்த பொண்ணு அப்படிதான்டா, அது எல்லா பசங்களோட பேசிட்டு தெரியும்டா, அது அப்படிதான்டா அப்படின்ற மாதிரி முத்திர குத்தாம அந்த பொண்ணு ஏன் பேச வருது, அவ என்ன சொல்ல வர அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து காது கொடுத்து கேட்கணும். இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து டைரி எடுத்து அந்த ஹீரோ உட்காந்து படிப்பார். ஓகேங்களா? அந்த டைரியில வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா எம்டி பேஜஸ் தான் இருக்கும். ரொம்ப ஃபியூ பேஜஸ்ல தான் அந்த ஹீரோயின் எழுதியிருப்பாங்க. பிகாஸ் அவங்க லைஃப்ல வந்து எழுதுறதுக்குன்னு பெருசா ஒன்றும் இருக்காது, வெறுமை தான் அவங்க அதிகமா அவங்க வந்து பார்த்திருப்பாங்க. அப்படின்னும் போது சோ அந்த ஹீரோ அதை படிக்கிறாரு. படிக்கும்போது ரொம்ப ஃபியூ பேஜஸ் தான் எழுதியிருக்காங்க. எழுதுன அத்தனையுமே பார்த்தோம் அப்படின்னா அவர் பத்தி தான் எழுதியிருப்பான். சோ அவரை தான் அவங்க வாழ்க்கையாவே நினைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து புரிஞ்சுட்டே போயிட்டு இருந்திருக்க மாட்டாரு. இந்த அந்த டைரியை படிக்கும் போது தான் தெரியுது நம்ம சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லை. அவ எழுதுன அத்தனையுமே அந்த நம்ம அவ கூட என்ன பண்ணிட்டு இருந்தோன்றதான் அவங்க எழுதியிருக்காங்க. ஆனா நம்ம அது புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படிங்கறத அவர் உணர்ந்து தலையில அடிச்சுட்டு அழுவாரு கடைசியில. ஆனா அவங்க அந்த ஹீரோயின் இப்போ வந்து அவரு ஐ லவ் யூ சொல்றதுக்கோ உங்க கூட வாழ வரேன்னு சொல்றதுக்கோ ஒரு வந்து நிற்கும் போது அவங்க புரிஞ்சக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த ட்ராஜடி நடந்திருக்கும், அவங்க கோமாக்கு போயிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்குமா அந்த இடைவெளி வந்து இதுக்கு அவ்வளோ தூரம். ஒருத்தர் பேச வர அப்படின்னா என்ன சொல்ல வரா, இட்ஸ் அ சோல், அவ்வளவுதான். ஒரு சோல் உங்ககிட்ட பேச வருது, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்க காது கொடுத்து கேளுங்க, அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க இடத்துல இருந்து அதை பார்க்கும்போது முழுசா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று கிளியர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இங்கே வந்துட்டு ஜென்சி அப்படின்னா இவங்க ஒழுங்காக லவ் பண்ண மாட்டாங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் சிச்சுவேஷன்ஷிப்பு, இல்லை எப்போ பார்த்தாலும் யூனோ எஃப்டபிள்யூபி அண்ட் ஸ்டஃப் இதெல்லாம் தான் ஜென்சி பண்ணுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஜென்சியில் வந்துட்டு தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ லவ் வித் தேர் ஹோல் ஹார்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதை எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ஜென்சி மட்டும் இல்லை,
2005ல லவ் பண்ணவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்குற படம் தான் இது. லவ்வுக்கு வந்துட்டு ஹேஸ் நோ டைம். ஸோ ஒருத்தவங்க விரும்பி லவ் பண்ணுறாங்கன்னா எல்லா ட்ராஜடியும் நடக்க தான் செய்யும். பட் இந்த டைமில் வந்துட்டு என்ன சொல்கிறது, சில பேர் வந்து நடுவுலையே ரியலைஸ் பண்ணுவாங்க இது ரியலிஸ்டிக்காக நல்ல ஒரு எண்டிங்க்கு போகாது. அவங்களுக்கு வந்து தே கேன் ஃபோர்ஸீ த ட்ராஜடி. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரேக்கப் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆவாங்க. பட் இதுலேயும் தப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து அப்போ என்ன யோசிக்கிறாங்க, ஒருத்தர் நல்லா இருக்கணும், தனியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும், நீ தூரமாக இரு, நல்லா இரு, அதுவே எனக்கு போதும், அதுவும் ஒரு லவ் தானே. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். இது வந்துட்டு ரொம்ப அழுகுற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. நான் எல்லாருமே சுற்றி இருக்காங்கிறதுனால கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுவே நான் தனியாக இருந்ததுன்னா ஓன்னு உட்காந்து அழுதுருப்பேன். எப்படிலாம் அவ்வளோ நல்லா இருந்த ஒரு பொண்ணோட லைஃப் வந்துட்டு இப்படி போயிடுச்சு. அவள் வந்து கடைசியில் இண்டிபெண்ட்டாக அவளோட லைஃப்பை கொண்டு போயிட்டு இருப்பா. இந்த ஒரு விஷயத்தினால ஹோல் லைஃப்பும் போகிறது வந்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல. அதே சமயத்தில் அந்த ஒரு நல்ல லவ்வும் வந்துட்டு போயிடுச்சுங்கிறது ஐ குடன்ட் பிலீவ் இட். ஆனால் இட்ஸ் அ சேட் ரியாலிட்டி. என்னதுன்னா பசங்க வந்துட்டு பொண்ணுங்களை தப்பாக எடுத்துக்கிறது, அப்புறம் ஈஸியாக அப்ஜெக்டிஃபை பண்ணுறது, இது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராஜடிக்கு லீட் ஆகுதுங்கிறது எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். ஈஸியாக ஒருத்தவங்களை வந்து எடுத்தோடனே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறது வந்து இந்த படம் நல்லா காமிக்குது. ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸையும் அரவணைச்சு புரிஞ்சுக்கிட்டு டைம் எடுத்தாலும் அது புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு லவ். ஸோ எல்லாரும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்தை வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இது எல்லாருக்குமே பிடிக்கும் தான். பட் இப்போ ரியலிஸ்டிக்காக இந்த ஜென்சி ஜென்ரேஷன் வந்துட்டு இதே இடத்துல இருந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஏன் இவங்க முன்னாடியே இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கலாமேன்ட்டு யோசிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த படத்தை பார்க்குறப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். எப்படி இவங்க வந்துட்டு இவ்வளோ நாள் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு வந்துட்டு முன்னாடியே தெரியலையா இவங்க வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி அப்ஜெக்டிவா தான் பார்த்துருக்காங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு புரியவே இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து ஜென்சி பார்ப்பாங்க. கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்காங்கங்கிறதும் பார்ப்பாங்க. பட் அவங்களோட இன்னசென்ஸ் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப ரெசினேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி ட்ராஜிக்காக போவோம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, ஜாலியாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவங்க வந்து ஜாலியாக லவ் பண்ணுறது, அந்த மாதிரி வெளில போகிறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறது, இட் வாஸ் கிரேட். லைக் அந்த காலத்தில் வந்துட்டு காலேஜ் போகிறவங்க, இப்போ என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அவங்களாம் வந்து காலேஜ் போகிறப்போ எப்படி இருந்ததுங்கிறத நல்லா காமிச்சிருக்காங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ்லாம் புரியுது அவங்களுக்கு. அந்த கேரக்டர் வந்து ஃபன் பண்ணுறாங்க இல்லை, அந்த கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் லீட் பண்ணுறாங்க இல்லை, அந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு புரியுதா? அந்த இதெல்லாம் அது புரிஞ்சுது. பட் என் அம்மா அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவங்க எனக்கு வந்துட்டு இதுதான் இவங்க சொல்கிறாங்கங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் ஃபன் வாட்சிங். லைக் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபன்னாக இருந்தது, பட் எண்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போயிடுச்சு. அவள் தான். இட் வாஸ் அ கிரேட் மூவி. எவ்ரிபடி மஸ்ட் வாட்ச் இட்.